அனைவருக்கும் வணக்கம். I greet every one of you and I feel great to teach you this particular unit. இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நேற்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து 6 டைம் ஆக்டிவ் வெர்பின்னு சொல்லுவேன். அப்போ இங்கிலீஷ் ஏற்கனவே படித்தவங்க, ஏற்கனவே நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான் இதை கவனிச்சிட்டு இருப்பீங்க. அதான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால் நான் வந்து இந்த ஆங்கிலத்தை வந்து பிகினர்ஸுக்கு நடத்துகிறேன். சரி, எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, டு சம் எக்ஸ்டென்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 9th 10th படித்த அந்த லெவல் இருந்தாலே போதும். இது அழகாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி நான் டீச் பண்ணுறது வந்து 6 டைமு பேசிவ் வெர்பின்னு சொல்கிறது. நீங்கள் ஏற்கனவே ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. ஆனால் அதை பற்றி ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸுங்கிற வார்த்தை தெரியுமே முடிய எதற்காக அதை பேசுகிறோம் அப்படிங்கிறது இல்லை. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்னு சொன்னால், யார் செய்வது எதை, நல்லா கவனிச்சுக்காங்க. யார் செய்வது எதை. ஐ கிவ் சேலரி, நான் கொடுக்குறேன் சம்பளத்தை. அப்போது இது ஆக்டிவ்னு சொல்கிறது. ஆனால் அதே சமயத்தில் சேலரி இஸ் கிவன் டு யூ, சம்பளம் கொடுக்கப்படுகிறது. இந்த 2 வாக்கியத்தை கவனிச்சுக்கங்களேன். பேசிவ் வாக்கியம் எப்போ நம்ம பேசணும்னு சொன்னால், இங்கிலீஷில் வந்து ரொம்ப டீசெண்டாக பேசுகிறா இருந்தால் பேசிவில் பேசணும். பொது காரியங்களை பேசுகிறது வந்து பேசிவில் பேசணும். அந்த பேசிவில் பேசுகிறதுல ஒரு டீசென்சி இருக்கும், ஒரு கண்ணியம் இருக்கும், அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அந்த பேசிவில் ஏன் தெரியுமில்லையா, யார் செய்கிறதுன்னு சொல்கிறது. பொது காரியத்தை நம்ம பேசும்போது இப்போ திட்டுறீங்க, அவ்வளோதான். வீட்டில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சொன்னால், ஓயாமல் நீ திட்டுறீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் அவங்க நம்ம மேலே குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, யாரை சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லி. நீந்தே நீ திட்டுற அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக இருக்கும். அவங்க நீந்தே அவங்கள நான் இன்சல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அதை இது பண்ணிட்டு பொதுவாக நான் சொல்கிறேன், திட்டுறீங்க. அப்போ பேசிவில் என்ன அப்படின்னு சொன்னால், யாருங்கிறது வரக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. யார் செய்கிறதுங்கிறது, இந்த யாருங்கிறது பேசிவில் வரக்கூடாது. ஆனால் யாரை எதேன்னு வரணும். எதை இங்கிலீஷில் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறது. யாரை எதேன்னு இருந்தால் தான் பேச முடியும். ஆனால் யார் எதுன்னு ஆரம்பித்தா அதை நம்ம பேசிவில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பொது காரியத்தை வந்து பேசிவில் பேசலாம், யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்களேன், இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கேன், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். தே கிவ் சேலரி, அவ்வளோதான். அவங்க கொடுக்குறாங்க சம்பளத்தை. அப்போ இதில் கொடுக்குறது யார், தேன்னு நான் சொல்லிட்டேன். அல்லது த மேனேஜர்னு சொல்லலாம், அல்லது த மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லலாம், அல்லது மை ஓனர், யாரை வேணாலும் சொல்லிக்கலாம். கிவ் சேலரி, அப்போ எனக்கு சேலரி கொடுக்குறாரு. இப்போ அவங்கள பற்றி நான் பொதுவில் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சேலரி நல்லா தான் கொடுக்குறாங்க, சம்பளம். அப்போது எதை கொடுக்குறாங்கங்கிறது கட்டாயம் வரும். அது இங்கிலீஷில் அது கிராமரில் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறது, யாரை எதைன்னு சொல்கிறது. அது இருந்தால் தான் பேச முடியும். சேலரி இஸ் கிவன் டு மீ. அப்போ தே கிவ் சேலரி, இதில் வந்து கிவ்ங்கிறது வந்து ஆக்டிவ் வெர்ப். சேலரி இஸ் கிவன், கொடுக்கப்படுகிறது. இது கொடுக்குறாங்க, இது கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறது. அப்போ இது பேசிவ் வெர்ப்னு சொல்கிறது. இப்போ நேற்று நம்ம படித்தது பூராமே 6 ஆக்டிவ் வெர்ப் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அதே டைமிங்கில் 6 பேசிவ் வெர்பை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் கூர்மையாக கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இதை கவனிங்க, இது புரியும் பாருங்கள். இப்போ நான் நேற்று என்ன ஹேபிச்சுவல் வழக்கமாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கிராமர் கீஸ் தான் இதுக்கு முக்கியம். கிராமர் கீ இருந்தால் தான் இது பேச முடியும். அப்போ வழக்கமாக கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் ஆமு, ஆறு, எஸ் ப்ளஸ் AC3, எல்லாத்தையும் நீங்கள் AC3 தான் வரணும். அதனால் இதில் ஒரு பெரிய ஒரு ஈஸினஸ் என்ன தெரியும் இல்லையா, எல்லாத்துலேயுமே AC3 தான் வரும். ஆக்ஷன் 1 ஆக்ஷன் 2 வராது, AC3 தான். பட் இந்த ஹெல்பிங் வேர்பு அதனுடைய முன்னால் வரக்கூடிய அந்த கிராமர் கீ மாத்திரம் மாறும். நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதை தவிர அது வழி இல்லை. இதை வந்து நான் சொன்னேன் இல்லையா, பை தாட்டுங்கிறது இதுக்கு வந்து பை தாட் இல்லை, இது மனப்பாடம் தான். இது என்ன சொல்கிறது, பை ஹார்ட் பண்ணி தான் ஆடுவீங்க. அந்த ஆக்டிவிட்டி யார், இது பேசிவிட்டி யார், இதை பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஹேபிச்சுவலுக்கு என்ன, ஆம், ஆர், இஸ், AC3.
எதுக்கு ஆம, எதுக்கு ஆறு, எதுக்கு இஸ்ஸு நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஐவியூ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். நான் திருப்பி திருப்பி அதை நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்புகிறேன். சரி, பாஸ்ட் ஆக்ஷன் பாஸ்ட் பேசிவ்க்கு வந்து வாஸ் வேர் ப்ளஸ் ஏசிஎஃப். ஃபியூச்சர் பேசிவ்னு சொன்ன சரி ஷல் பி, வில் பி ப்ளஸ் ஏசிஎஃப். அதே மாதிரி ப்ரோக்ரெசிவ் இப்போ ஆமார் இஸ், புரியுதா, ஆமார் இஸ் வாஸ் வேர் பீயிங் ப்ளஸ் ஏசிஎஃப். ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஹாவ் ஹேஸ் ஹேடு பீயிங் ப்ளஸ் ஏசிஎஃப். ஒருத்தருக்கு கட்டில் போடணும் அப்படின்னு சொன்னால் சரி லெட் இட் பி ப்ளஸ் ஏசிஎஃப். இதை மாத்திரம் நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா நடத்துகிறேன். ஒவ்வொருதாக நடத்தும் போது உங்களுக்கு அது புரியும். இப்போது வழக்கமாக எங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது. யார் கொடுக்குறது நான் சொல்லலை. வழக்கமாக எங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது. அப்போ இது பொதுவாக பேசும்போது எந்த விதமான ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா நம்ம பொதுப்படையாக தானே பேசுகிறோம். அரசியல் மேடைகள்லையோ அல்லது ஒரு மீட்டிங்லேயோ அல்லது ஏதாவது ஒரு கேதரிங்கில் பேசும்போது பேசிவில் பேசுகிறது ரொம்ப நல்லது. அது வந்து ரொம்ப சென்சிபிள் அண்ட் ஐடியல் ஆல்சோ. இப்போ பாருங்க, அப்போது சம்பளம் கொடுக்கப்படுகிறது. நான் கொடுக்குறாங்கன்னு சொல்லலை, யாருங்கிறது நான் சொல்லலை. எதை கொடுக்குறாங்க? சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ நான் என்ன சொல்லணும்? சேலரி. எல்லாம் கவனிச்சுக்கோங்க. இப்போ சேலரிக்கு ஆமா ஆறா இஸ்ஸாங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம். அப்போ சேலரி வந்து இட்டு தானே, அப்போ இஸ்ன்னு சொல்கிறது. அப்போது சேலரி இஸ் கிவன் டு அஸ். அவ்வளோ. இதுக்கு இன்னொன்று ஒரு குறிப்பு சொல்கிறேன். இதுக்கு பை வரணுங்கிற அவசியம் இல்லை. சேலரி இஸ் கிவன் பை த மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா யாருங்கிறத சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம பேசிவ் பேசுகிறோம். சாதாரணமாக ஸ்கூல்ஸில் இதை கிராமர் சொல்லும்போது இந்த பேசிவ் சென்டென்ஸை பை போட்டு நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அந்த பை தேவையில்லைன்னு சொல்கிறேன். அப்போது சேலரி இஸ் கிவன் டு அஸ் யூஸ்வலி. நல்லா கவனிச்சிங்களா? இப்போ இதை நம்ம ஆக்டிவில் சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? தே கிவ் சேலரி டு அஸ் யூஸ்வலி அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை நான் பேசிவில் சொல்லும்போது சேலரியை முதல்ல கொண்டு வந்தாங்க. சேலரி அதுக்கு வந்து இஸ் தான் போடணும், இட்டாக இருக்கிறதுனால. அப்போ சேலரி இஸ் கிவன் பாருங்க, ஆக்ஷன் 3 தான் வரும். சேலரி இஸ் கிவன் டு அஸ் யூஸ்வலி அப்படின்னு போட்டு முடிச்சிடும். சரி, இப்போ போன மாதம் நமக்கு சேலரி கொடுத்தாங்க. இப்போ இதில் என்ன சொல்றேன்னா, போன மாதம் எங்களுக்கு சேலரி கொடுக்கப்பட்டதுன்னு நான் சொல்கிறேன். இதில் அந்த பட்டதுன்னே வரும். அப்போது சேலரி போன மாதங்கிறதுக்கு பாஸ் தானே. அப்போ சேலரி இட்டுக்கு வந்து பாஸ் தான் வரும். இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். இது உங்களுடைய பொறுப்பு தான் இந்த கீயை நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வர்றது. அப்போ சேலரி வாஸ் கிவன், அதே ஏசி3 தான். அப்போ சேலரி வாஸ் கிவன் டு அஸ் எஸ்டர்டே அல்லது லாஸ்ட் மந்த்து அல்லது லாஸ்ட் வீக்கு அல்லது லாஸ்ட் இயர், எது பண்ணாலும் சொல்லிக்கலாம். புரியுதா? பாஸ்ட் டைம் போகும்போது அதனுடைய கீயை மாத்திரம் கவனிச்சுக்கோங்க. வாஸ் வேர் ப்ளஸ் ஏசி3. சரி, இப்போ நான் அடுத்தது என்ன சொல்லேன்னா, அடுத்த மாதம் அவர் எங்களுக்கு சேலரி கொடுப்பாரு. அடுத்த மாதம் இது ஆக்டிவ், ஏன்னா அவருன்னு வந்துருச்சு, கொடுக்குறவர் அவருன்னு வந்துருச்சு. அப்போது ஹீ வில் கிவ் த சேலரி நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்கிறது பல சம்பளம் எங்களுக்கு கொடுக்கப்படும் அடுத்த மாதம். அவரால் சொல்கிற அவசியம் இல்லை. அப்போது சேலரிக்கு என்ன வரணும்? வில் பி வரணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இட்டுக்கு வில்லுன்னு படிச்சுட்டே இருக்கு. அப்போ சேலரி வில் பி கிவன், வில்லோட பி சேர்க்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், இதை நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும். உடைய திஸ் இஸ் டன் பை ஹார்ட். மனப்பாடம் தான் பண்ணணும். இதுக்கு நம்ம ரீசன்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா கிராமருக்குள்ளே நம்ம நுழைய முடியாது. கிராமர் வந்து அது வந்து தட் இஸ் ஒரிஜினாலிட்டி ஆஃப் த லாங்குவேஜ். அதை போய் நம்ம கொஷின்லாம் பண்ண முடியாது. வார்த்தைகள்னா ஒருவேளை நம்ம மாற்றி போடலாம். ஆகையினால சேலரி வில் பி கிவன் டு அஸ், அவ்வளோ அதோட முடிச்சுக்கலாம். பை ஹிம், பை தம், பை த மேனேஜ்மெண்ட்டு சொல்லணுங்கிற அந்த பை வரணுங்கிற அவசியம் இல்லை. சரி, இப்போ எங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. அப்போது இது ஆக்டிவில் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? அவங்க கொடுக்குறாங்க. தேக்கு ஆர் போடுவோம். தே ஆர் கிவிங். அது ஏற்கனவே ஆக்டிவ் வரைக்கும் நம்ம படிச்சுருக்குறோம். ஆனால் பேசிவில் சொல்லும்போது சேலரி வந்து இஸ் தானே, ஏன்னா இட்டுக்கு மேலே வருது. இஸ் பீயிங்னு வரணும். இந்த இடத்துல பீயிங் ரொம்ப முக்கியம். சேலரி இஸ் பீயிங் கிவன் டு அஸ் நவ். இதுக்கு நவ் டைமிங் ரொம்ப முக்கியம். இது யூஸ்வலி, இது பாஸ்ட்டு, இது ஃபியூச்சர், இது வந்து நவ்.
சரி, அதுக்கு அடுத்தது சேலரி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும். எங்களுக்கு சேலரி கொடுக்கப்பட்டது கடந்த காலத்தில். இது வந்து பெர்ஃபெக்ட். அப்போ சாரி, கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லணும். சாரி, கொடுக்கப்பட்டதுன்னா இங்கே பாஸ்ட்டுக்கு வந்துடும். சேலரி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல முறையில் கொடுக்கப்பட்ட. அப்போ சேலரிக்கு வந்து ஹேஸ் வரும். ஹேஸ் வந்து பீன் கட்டாயம். ஹேஸ் பீன் given to us ஆல்ரெடின்னு சொல்லணும். சேலரி ஹேஸ் பீன் given to us ஆல்ரெடி. அதே மாதிரி சேலரியை நீ கொடு சேலரியை, நீ கொடு சம்பளத்தை. யூ கிவ் அஸ் த சேலரி. இது ஆக்டிவ். இதை என்ன செய்வீங்க பாசிவ்ல சொல்லும்போது, சம்பளம் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ லெட் த சேலரி பி கிவன்னு சொல்லுது. தயவுசெய்து நான் நேற்று எடுத்த படமும் இந்த எடுத்த படமும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இதை ரொம்ப நிதானமாக நீங்கள் ரொம்ப இதை சிந்திச்சு இந்த கிராமர் கீக்குள்ளே நீங்கள் போகணும். இப்போது ஆக்டிவ் கிராமர் கீ, பேசிவ் கிராமர் கீ, இதை நான் சொல்லும்போது நீங்கள் குழம்பிடக்கூடாது. இதையும் கம்பேர் பண்ணி நீங்கள் குழம்பிடுவீங்க. மறுபடியும் நான் இதை ரிப்பீட் பண்ணுறேன். என்ன சொல்கிறது? வழக்கமாக எங்களுக்கு சேலரி கொடுக்கப்படுகிறது. அப்போது சேலரியை தான் முதல்ல வரணும். ஏன்னா யாரை இதைகள் தானே முதல்ல சொல்லணும். அப்போ சேலரி இஸ் given to us யூஸ்வலி. அதை போன மாதம் எங்களுக்கு சேலரி கொடுக்கப்பட்டது. அப்போ இது வந்து பாஸ்ட். அப்போ சேலரி வாஸ் வரணும். வாஸ் given to us லாஸ்ட் மந்த். பை வரணுங்கிறதுனால சொல்லிட்டேன். சேலரி சம்பளம் எங்களுக்கு கொடுக்கப்படும் அடுத்த மாதம். அப்போ கொடுக்கப்படும். அப்போ சேலரி வில் பி, அப்புறம் ஏசிடி போடணும். சேலரி வில் பி given to us நெக்ஸ்ட் மந்த். சரி, சம்பளம் இப்பொழுது எங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்போ கொஞ்ச நாளா டெம்பரரி. புரியுதா? நவுன்னு நான் எப்படி சொன்னாலே அந்த நவ் இப்பொழுது எங்களுக்கு கொடுக்கப்படுகிறதுனா சேலரி இஸ் பீயிங், the clear is being given to us now. சரி, சம்பளம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட்டதுன்னு நான் சொல்ல, பட்டதுன்னா டூக்கு போயிடணும். ஈஸி டூவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் சரி. சேலரி ஹேஸ் பீன் given to us. புரியுதா? வித் குட் வில். அந்த மாதிரி சம்பளத்தை கொடு, யூ கிவ் அப்படிங்கிறது ஆக்டிவ். கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து லெட் த சேலரி பி given to us. இந்த இடத்துலயே பி given to us. இது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா தயவுசெய்து யூ மேக் an effort, யூ exert, யூ ஒர்க் ஹார்டு. ஏன்னா இது வந்து கிராமர் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால நீங்கள் அடுத்து வரக்கூடிய பாடங்கள் வந்து உங்களுக்கு கிராமர் சம்மந்தப்பட்டதாக இருக்காது. நேற்று நான் இன்றைக்கி எடுத்தது வந்து இட் இஸ் கனெக்டட் வித் கிராமர். அப்போ கிராமர்னு சொல்லும்போது நம்ம அதை என்ன செய்யணும்னு சொன்னால், ஸோ த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எசென்ஷியல். அட் தி சேம் டைம் யூ மஸ்ட் மேக் இட் அப் அண்ட் யூ மஸ்ட் கெட் இட் பை ஹார்ட். அதை நேற்று சொன்ன 6, அதாவது 6 டைம் ஆக்டிவ் வெர்பிங்கையும் 6 டைம் பேசிவ் வெர்பிங்கையும் நீங்கள் கம்பைன் பண்ணி அதை பிரித்து பார்த்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுங்க. நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இன்னும் அதை பைஹார்ட் பண்ணி மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணி மற்றவங்களுக்கு இதை டீச் பண்ணுங்களேன். டீச் பண்ணால் உங்களுக்கு இது கிளியராக தெரியும். இப்போ நான் மறுபடியும் ஆக்டிவ் வெர்பையும் பேசிவ் வெர்பையும் நான் சொல்ல முடியும் என்னால். பட் நீங்கள் குழம்பிடக்கூடாது. நேற்று சொன்னதை அதை பாருங்கள். ஸோ யூ மேக் நோட் ஆஃப் த ப்ரீவியஸ் லெசன்ஸ் ஆல்சோ அண்ட் யூ மேக் நோட் ஆஃப் இட். ஏதாவது புரியலேன்னு சொல்லும்போது நான் சொல்லக்கூடிய அதுக்கான நான் உபயோகித்த வார்த்தை, அது கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனை you just make note of it. Then afterwards it will help you to remind and remember and to tell the other people also. So thank you very much.